அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களின் இல்லறத்தின் அருமையையும் பெருமையையும் எடுத்துக் கூறும் இல்லறமே நல்லறம் எனும் கட்டுரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மனம் நிறைவடைகின்றேன். திருமண முறிவு வழக்குகளும் குடும்பச் சீரழிவுகளும் அதிகரித்து காணப்படும் இன்றைய சமூக சூழலில் இக்கட்டுரை பொருத்தமாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் பதிவு செய்கின்றேன். கேட்டுத்தான் பாருங்களேன். நல்ல அறம். அறம் என்ற தமிழ் சொல் ஆழமான பரந்த பொருளுடைய ஒரு அற்புதமான சொல். இன்று அறம் என்ற சொல்லை தர்மம் என்ற வடமொழி சொல்லினால் குறிப்பிடுகின்றார்கள். தர்மம் என்பது பொதுவாக கொடை என்பதையே குறிக்கிறது. பிச்சைக்காரனும் தர்மம் செய்யுங்க சாமி என்றுதான் பிச்சை எடுக்கின்றான். தமிழிலே சொல்லப்படுகின்ற அறம் என்ற சொல்லின் பொருளுக்குள்ளே ஒரு சிறு பகுதிதான் தர்மம் என்பதாகின்றது. ஔவையார் தனது ஆத்திசூடி என்ற நூலில் முதல் வரியாக அறஞ்செய்ய விரும்பு என்றே சொல்கின்றார். அறத்தை செய்வதற்கு விரும்பு என்பது இதன் பொருள். இங்கே அறம் என்பது எல்லாவிதமான நல்ல செயல்களையும் குறித்து நிற்கின்றது. பிள்ளைகளை பார்த்து எல்லா விதமான நல்ல செயல்களையும் செய்வதற்கு விரும்புங்கள் என்று ஔவையார் அறிவுரை கூறிய வாக்கியமே அறஞ்செய்ய விரும்பு என்ற வாக்கியமாகும். ஆணும் பெண்ணும் கூடி வாழுகின்ற குடும்ப வாழ்க்கையை தமிழர்கள் இல்லறம் என்று வகுத்தனர். இல் என்பது வீட்டை குறித்த சொல். இதையே இல்லம் என்கிறோம். வீட்டிலேயே ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக வாழ்வதே இல்லறம் ஆயிற்று. இதையே இல்லற வாழ்வு என்கின்றோம். இருத்தல் வசித்தல் முதலான சொற்களை இருப்பை குறிப்பதற்கு இன்று பலர் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் திருமணம் செய்து வாழ்கின்ற குடும்ப வாழ்க்கையை வாழ்தல் என்று குறிப்பதே சரியான முறை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே என்ற பாரதியின் பாடலில் இருந்ததும் என்ற சொல்லும் வாழ்ந்து என்ற சொல்லும் நுட்பமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். தனது தாயும் தந்தையும் வெள்ளைக்காரர்களின் அடக்குமுறையோடு கூடிய சுதந்திரமற்ற ஆட்சியில் ஏதோ உயிர் தாங்கி இருந்தோம் என்ற நிலையில் தான் இருந்தார்கள் என்றும், தனது மூதாதையர் முற்காலத்தில் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்றும் பாரதி குறிப்பிடுகின்றான். வசித்தல் என்பது மனிதனை தவிர வேறு உயிரினங்களின் இருப்பை குறித்த சொல். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வசித்து வந்தது என்றுதான் முன்பு நாங்கள் படித்தோம். இந்த அடிப்படையிலேதான் குடும்ப வாழ்வை இல்லற வாழ்வு என்று பெருமையோடு அழைத்தனர். இல்லற வாழ்வு என்ற சொல் மிக அற்புதமான பொருள் பொதிந்த சொல். ஆணும் பெண்ணும் சேர்ந்து சுதந்திரமாக நிம்மதியாக வீட்டில் இருந்து எல்லா நல்ல காரியங்களையும் செய்து வாழுகின்ற வாழ்வே இல்லற வாழ்வு ஆகும். ஔவையார் குடும்ப வாழ்வு பற்றி சொல்லும்போது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொல்கிறார். அறம் என்ற சொல்லே நல்ல செயல்களை குறிக்க இல்லற வாழ்வு பற்றி கூறும்போது நல்லறம், அதாவது நல்ல அறம் என்று கூறியது இன்னும் விசேடமானது. கெட்ட அறம் என்று ஒன்று இல்லை. ஔவையார் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று குடும்ப வாழ்வை எவ்வளவு சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் பாருங்கள். குடும்ப வாழ்வின் சிறப்பினாலேயே குடும்பம் ஒரு கோயில் என்றனர். இன்று திருமண வாழ்க்கை என்பது வெறும் ஒப்பந்தமாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். திருமண முறிவு வழக்குகளே நீதிமன்றங்களில் நிரம்பி வழியும் வழக்குகளாக மாறிவிட்டிருக்கின்ற துப்பாக்கிய நிலையை எட்டியுள்ளோம் என்ற வேதனை தரும் செய்தியை பகிர்ந்து கொள்ளவே கவலையாக இருக்கின்றது. திருமண நடைமுறைகள். திருமணம் என்ற சொல்லை தமிழர்கள் மன்றல் வதுவை என்ற சொற்களால் குறித்தனர். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் கண்ட மாத்திரத்திலேயோ அல்லது பழகிய காரணத்தாலோ சேர்ந்து வாழ விரும்பினால் ஒருவர் கழுத்தில் ஒருவர் மலர் மாலை சூட்டி இணைந்து கொண்டனர்.
இதற்கு சாட்சி இல்லாததால் சில ஆண்கள் ஏமாற்றத் தொடங்க சபை கூடி சாட்சிக்கிருந்து மாலை சூட்டச் செய்து இருவரையும் ஒன்றாக வாழச் செய்தனர். பொய் களவு ஏமாற்று வந்த பின்புதான் பலர் அறிய சத்தியம் செய்வித்து சாட்சிக்கிருந்து திருமணம் செய்து வைக்கும் வழக்கம் வந்தது. வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும்போது சாட்சிக்கிருந்தவர்கள் தீர்த்து வைக்கின்ற உரிமையை பெற்றனர். இதை மாலை மாற்று திருமணம் என்றனர். உற்றார் உறவினர் ஊரார் யாராவது முன்னின்று ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்க விரும்பினால் அதற்கு சுலபமான நடைமுறை ஒன்றையும் செயற்படுத்தினர். பெண்ணின் வீட்டுக்கு ஆணை அழைத்து பெண்ணின் கையால் உணவு பரிமாறச் செய்தனர். அதையே திருமணச் சடங்காக ஏற்றுக்கொண்டனர். இதை சோறு குடிப்பித்தல் என்று அழைத்தனர். வெள்ளைக்காரர்களின் ஆட்சியில் பதிவு திருமணங்கள் நடைபெற்றன. இப்போது வைதீக முறைப்படி வேத மந்திரங்களை ஓதி தீவலம் செய்து தாலி கட்டி மாலை மாற்றி பதிந்து பால்பழம் கொடுத்து என 5 நடைமுறைகளை ஒன்றாக்கி திருமணச் சடங்கை செய்து வைக்கின்றனர். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் வகுத்தனர் கரணங்கள் என்பது தொல்காப்பிய சூத்திரம். வாழ்க்கை வாழ்வதற்கே. திரைப்படங்களில் நாடகங்களில் கதைகளில் வருவது போல திருமணத்தோடு வாழ்க்கை முடிந்து போவதில்லை. திருமணமே வாழ்க்கையின் தொடக்கம். வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாகவோ துன்பகரமானதாகவோ மாற்றிக்கொள்வது கணவன் மனைவி ஆகிய இருவரது கைகளிலும் மட்டும் தங்கியிருக்கின்றது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் புரிந்துணர்வு இருக்க வேண்டும். ஒருவர் மேல் ஒருவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இருவருக்கும் இடையில் ஆழமான அன்பு இருக்க வேண்டும். ஒருவர் மேல் ஒருவருக்கு அக்கறை இருக்க வேண்டும். இவை யாவற்றுக்கும் மேலாக விட்டுக் கொடுப்பு இருக்க வேண்டும். இவற்றில் ஒன்று குறைவுபட்டாலுமே வாழ்க்கை வெறுப்பானதாக மாறிவிடுகின்றது. இன்றைய குடும்பங்களில் இந்த 5மே குறைந்து கொண்டே போகின்றது. அதனாலேதான் குடும்பங்கள் சீரழிகின்றன. கணவனோ மனைவியோ தாங்கள் பிறந்த குடும்பங்களின் பெருமைகளை சொல்வதோடு ஒருவரின் குடும்பத்தை இன்னொருவர் பழிப்பது குடும்ப உறவை பெரிதும் சீரழிக்கின்றது. இருவரும் சேர்ந்த தம் குடும்பத்தில் முழுமையாக இணையாமல் பெற்றோர் பற்றியும் தாம் பிறந்து வளர்ந்த குடும்பம் பற்றியும் நினைத்து கொண்டிருப்பதே இந்த சீரழிவுக்கு காரணமெனலாம். தங்கள் ஊர்ப்பெருமை, சாதிப்பெருமை, குலப்பெருமை, குடிப்பெருமை என்று பல வகையான பெருமைகளையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக சொல்லிக் கொள்வதால் தான் பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளன. இன்றைக்கு திருமணம் செய்பவர்கள் ஓரளவுக்கு வயது வந்தவர்களாக இருப்பதால் தனித்தனி ஆசைகளை வளர்த்து வைத்துக்கொண்டு அவற்றை தனித்தனியே நிறைவேற்றவே முயல்கின்றனர். குடும்பமாக ஆகியபின் கூட்டு ஆசைகளை நிறைவேற்ற எண்ணமுள்ளவர்களாக இல்லை. கூட்டு எண்ணங்களும் சிலருக்கு இல்லை. குடும்ப இலட்சியம் ஆசைகள் இல்லாமலேயே வாழ்க்கையை வாழ்கின்றனர். தங்கியிருத்தல். முற்காலத்தில் பெண் படிப்பறிவு அற்றவளாக, உலகம் தெரியாதவளாக, உழைக்காதவளாக இருந்தாள். கணவன் காட்டிய உலகத்தையே கண்டாள். கணவன் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதும் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வதும் அவளது கட்டாய கடமையாக இருந்தது. அவளும் ஏற்றுக்கொண்டாள். கணவனின் உழைப்பிலும் அறிவிலும் பாதுகாப்பிலும் முழுமையாக தங்கியிருந்ததால் மனைவிக்கு சிரமம் இருக்கவில்லை. இன்றைக்கு படித்த பெண்கள், உழைக்கின்ற பெண்கள் கணவனில் தங்கியிருக்க வேண்டிய தேவை இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். இதை பல ஆண்கள் இன்னும் உணரவில்லை. இதுவும் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடுகின்றது. பெண்கள் சிலர் தமது படிப்பு, பதவி, உழைப்பு என்பவை தமது கணவனிலும் அதிகமாகிவிட்டால் கணவனோடு ஒத்துப்போக முடியாமல் வாழ்க்கையை வீணாக்கி விடுகின்றார்கள். விட்டுக் கொடுப்பு, தியாகம், பொறுமை என்பவற்றை பற்றிய அறிவு, எண்ணம் என்பவை சிறிதும் அற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். வீட்டுக் கடமை. முற்காலத்தில் பெண்கள் வீட்டிலேயே இருந்ததால் வீட்டுக் கடமைகள் யாவற்றையும் பெண்களே செய்தனர். இன்றும் பெண்கள் அப்படியே வீட்டுக் கடமைகள் முழுவதையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது மிகவும் முட்டாள்தனம் என்றே சொல்ல வேண்டும்.
பொருளாதாரச் சுமையில் எப்போது மனைவி பங்கெடுக்கின்றாளோ அப்போதிருந்தே வீட்டு வேலைச் சுமையில் கணவன் பங்கெடுத்தே ஆக வேண்டும். அதை பலர் உணர்வதில்லை. மாட்டு வண்டிலை 2 மாடுகளும் சேர்ந்து சரி சமமாக இழுத்தால்தான் வண்டில் சீராக ஓடும். ஒரு மாடு தயங்கினால் வண்டில் ஓடாது. அதேபோல குடும்ப வண்டிலை கணவன் மனைவி இருவரும் சரிசமனாக இழுத்துச் செல்ல வேண்டும். குடும்பம் என்றால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பக்கத்து வீட்டுக்காரருக்கோ உற்றார் உறவினருக்கோ தெரியாவண்ணம் தங்களுக்குள்ளே பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். எப்போது குடும்ப பிரச்சினை 3ஆம் நபருக்கு தெரிகிறதோ அப்போதே குடும்பம் குழம்பிவிட்டது என்று அர்த்தமாகிவிடுகின்றது. மற்றவர்கள் நியாயம் சொல்ல அதை கேட்டு ஒற்றுமையாபவர்கள் ஏன் தங்களுக்குள்ளே நியாயம் சொல்லி ஒற்றுமையாக முடியாது? இன்று பலர் சேர்ந்து வாழ்வதற்கு நியாயங்களை தேடாது பிரிந்து வாழ்வதற்கே நியாயங்களை தேடுகின்றார்கள். தங்கள் மன ஆதிக்கத்திலிருந்து இறங்க முடியாதவர்களாக கணவன் மனைவி இருவரும் இருப்பதை பல குடும்பங்களிலே காண முடிகின்றது. தங்களின் வாழ்க்கைக்காகவும் தங்களது பிள்ளைகளின் வாழ்க்கைக்காகவும் தியாகங்களை செய்ய தயங்குகின்ற செய்ய முடியாதவர்களாக இருக்கின்ற பலரின் குடும்ப வாழ்க்கைகள் தோல்வியிலேயே முடிந்திருக்கின்றன. தமிழரும் குடும்பமும். இல்லாள் என்ற சொல் வீட்டுக்கு உரியவள் என்ற பொருளில் மனைவியை குறித்த சொல். இதனை மனையாள் என்றும் மனைவி என்றும் குறிப்பிடுகின்றோம். இல்லான் என்ற சொல் வீட்டுக்கு உரியவன் என்ற பொருள் தராமல் இல்லாதவன் என்றே பொருள் தருகின்ற ஒரு சொல். அதனால் மனைவியே வீட்டில் முதன்மையாகின்றாள் என்பது தமிழர் முடிவு. இல்லாள் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை, பொற்தாலியோடு எவையும் போம் என்றெல்லாம் மனையாளை தமிழ் இலக்கியம் போற்றியிருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையை பற்றி திருவள்ளுவர் முதல் பலர் சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றனர். வாழ்க்கை தத்துவங்களை தமிழர்கள் வகுத்து தந்த அளவுக்கு வேறு எவரும் வகுத்து தரவில்லை என்றே சொல்லலாம். அவற்றையெல்லாம் படித்தவர்களே இன்று இல்லற வாழ்க்கையை வீணடித்திருக்கின்றார்கள். ஒன்றும் படிக்காத கிராமத்து மக்கள் வாழ்கின்ற இல்லற வாழ்க்கையை எல்லாம் படித்த அறிவாளிகளால் வாழ முடியவில்லை என்பதே நான் கண்ட உண்மை. கணவன் மனைவி பிரச்சினை ஒரு இரவோடு தீர்ந்து போகக்கூடியது என்பதை பலர் எண்ணி பார்ப்பதில்லை. கெட்ட சம்பவங்களை மறக்க தெரியாதவனுக்கு வாழ்வில்லை. நல்ல சம்பவங்களை மறக்காதிருப்பவனே வாழ்கின்றான். கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே நேரத்தில் வரக்கூடாதது கோபம். ஒருவருக்கு கோபம் வந்து ஏசினால் மற்றவர் எதிர்த்து பேசாமல் இருக்க வேண்டும். கோபத்தில் வெளிவரும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் காணக்கூடாது. அவற்றை அப்போதே மறந்துவிட வேண்டும். ஒருவர் மேல் ஒருவர் குறை காண்பதை தவிர்த்து நிறை காணத் தெரிந்துவிட்டால் குடும்பம் சிறப்பாக அமைந்துவிடும். கோபம் மானம் என்ற குணங்கள் வாழ்வை சீரழித்துவிடும். உலகிலேயே கீழை தேசத்தில் உள்ளவர்கள்தான் நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிலும் தமிழர்களின் குடும்ப வாழ்க்கை மிக மிக மேலானது என்று பலர் கருதுகின்றார்கள். எங்களுக்காக வாழ்வோம். எத்தனை ஆண்டுகள் மனிதன் வாழ்ந்தான் என்பதே கேள்வியில்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அறிந்தால் எவருக்கும் தோல்வியில்லை என்ற கவிதைப்படி எங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை எங்களுக்காக நாங்கள் வாழ்வோம். எங்களுக்காக நாங்கள் வாழ்ந்தாலே அது மற்றவர்களுக்காக வாழ்ந்ததாகவும் முடியும். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் என்றான் ஒரு கவிஞன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்றும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் என்றும் சொல்லி வாழுகின்ற வாழ்க்கையே உண்மையான இல்லற வாழ்க்கையாகும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதனை உறுதியாக நம்புவோம், வாழ்ந்து பார்ப்போம். எல்லா குடும்பங்களும் இல்லற வாழ்வின் இனிமையை நுகர்ந்து இன்பெற்றிருக்க இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.